விடுமுறைக்கு மதுரைக்கு வரீங்களா? அப்ப மதுரையில ஒரே நாள்ல ஓகோன்னு சுத்தி பார்க்கக்கூடிய 3 இடங்களை தெரிஞ்சுக்கோங்க. மதுரை என்றதும் எல்லாருக்குமே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால மதுரையில சுற்றி பார்க்கக்கூடிய முதல் இடமா மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு. காலையில 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ள மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்துருங்க. ஏன்னா 12 மணிக்கெல்லாம் கோவில் நடைய சாத்திடுவாங்க. இப்படி 10 மணிக்குள்ள கோவிலுக்குள்ள போயிட்டீங்கன்னா மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் என இருவரையும் கண் குளிர பார்த்துட்டு வெளியில வரலாம். வெளியில வந்தீங்கன்னா கோவிலை சுத்தி நிறைய கடை கன்னிகள்லாம் இருக்கும். அங்கேயும் சிறிது நேரம் ஜாலியா ஷாப்பிங் செஞ்சு பொழுது கழிக்கலாம். அங்கிருந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய இடம்தான் மன்னர் திருமலை நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்ட திருமலை நாயக்கர் மகால். இந்த மகாலுக்கு நுழைவு கட்டணமா சிறியவர்களுக்கு 15 ரூபாயாகவும் பெரியவர்களுக்கு 25 ரூபாயாகவும் வசூல் செய்யறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனீங்கன்னா பிரம்மாண்டமான தூண்களை பார்க்க முடியும். இது பார்ப்பதற்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்கும். அது போக மகால்ல ஒரு ராஜ நாற்காலியும் இருக்கும். அது வெறும் கற்பனைக்காக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. இது போக மகாலின் உட்புறத்தில் அருங்காட்சியகம் ஒன்றும் உள்ளது. ஆனால் அது தற்பொழுது பராமரிப்பு காரணமாக மூடப்பட்டுள்ளது. மற்றபடி இந்த அரண்மனையை சுற்றி பார்க்க மிகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இதனை எல்லாமே பார்த்துட்டு சுமார் 4 மணி அளவுல மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்திற்கு போனீங்கன்னா அங்கு கோடை காலத்திலும் கூட படகு சவாரி நடக்கும். 20 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி ஒரு முறை குளத்தை சுற்றி படகு சவாரி செய்தால் குதூகலமா இருக்கும். இது போக குளம் முழுவதுமே தண்ணீர் நிரம்பி இருப்பதால பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இருக்கும். அதே போல் பீச்சில் இருப்பது போன்று இந்த குளத்தை சுற்றி பல்வேறு வகையான கடைகளும் இருக்கும். படகு சவாரி முடித்துவிட்டு இங்குள்ள கடைகளை சுற்றி பார்த்தாலே நேரம் போறதே உங்களுக்கு தெரியாது. தண்ணீர் நிரம்பிய குளமும் பல்வேறு வகையான கடைகள் என்று இப்பகுதி ஜே ஜே என்று இருப்பதனால இந்த பகுதி மதுரை மக்களால் மினி பீச் என்று சொல்லப்படுது.